2 நாள் தான் ஷூட்டிங் நடந்தது. நான் அந்த கிராக் கூடலாம் படம் பண்ண மாட்டேன். அவரோட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறான். வாசு யாரையாவது விஷ் பண்ணுவோம். ஈகோவோட உச்சமாக இருக்கார் இந்த ஆளு. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அது ரஜினி சார் தான் முதல்ல சொன்னார். அவர் சொன்ன உடனே படம் பண்ணலாம்னு சொன்னார். ஆனால் ரொம்ப அரசியலாக இருக்க. அப்போ நான் சொன்னேன், இந்த கதையை இப்படி மாற்றினா நல்லா இருக்காது. மம்முட்டி சார் சொல்லலாம்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு மம்முட்டி சார் நான் போய் முதல்ல கதை சொல்ல. ஸோ பிஃபோர் ஷூட்டிங் நான் அவரை பார்க்கல. ஆமாம், ஷூட்டிங்லாம் முதல் நாள் போய் பார்க்குறேன். 2 நாள் தான் ஷூட்டிங் நடந்தது. நான் அந்த கிராக் கூடலாம் படம் பண்ண மாட்டேன். நான் தான் அன்றைக்கி சேலபிள். இது மம்முட்டி சாருக்கே அன்றைக்கி மார்க்கெட் கிடையாது. நான் ஆஃப்டர் செம்பருத்தி இந்த படத்தை பண்ணுறேன். அப்போ ஒரு சேல்னா இப்போ அவன் எப்படியோ காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். அவரோட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறான். வாசு யாரையாவது விஷ் பண்ணுவோம். ஈகோவோட உச்சமாக இருக்கார் இந்த ஆளு. ஏறக்குறைய ஒரு 6 மாதம் ட்ராப் ஆயிடுச்சு. மாஸ் ஹீரோ பண்ணுறது அதெல்லாம் அவர் பிடிக்காது. அவர் கிண்டல் பண்ணுவார். இப்போ ரஜினி சார் இதெல்லாம் கிண்டல் பண்ணுவார். இவங்க தமிழ் பண்ணனா கொஞ்சம் இதுவாக சொல்லுவார். ஆனால் இப்போ எப்படி இருக்கார் அவர்? இங்கே ரஜினி சார் பண்ணுறதை இப்போ அவர் பண்ணுறாரு. ஆர்கே செல்வமணி அவர்கள் அந்த கதையை ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்துட்டு அவரை நம்பிட்டு அதுக்கப்புறம் நடிகர்களை சூஸ் பண்ண விதத்தில் உங்கள் ஃபிலிமோகிராஃபியில் நீங்கள் மம்முட்டி சார் கேஸ்ட் பண்ண படங்கள் என்னோட ஃபேவரட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அது அரசியலாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி வந்த மக்களாட்சி, அது மம்முட்டி சார் எப்படி ஒரு கேட்ச் பண்ணார்? பிகாஸ் ஃபர்ஸ்ட் மேபி டப்பிங் யாராவது போயிருந்துருக்கலாம். ஆனால் மம்முட்டி சாரோட ஒரிஜினல் வாய்ஸே அது பேச வச்சு அது ஒரு தமிழை புதுசாக அவர் நல்லா இருந்துச்சு. அந்த டைம் அந்த டிவியில் நான் பார்க்கும்போது கேட்கும்போது அந்த மம்முட்டி சாரை கேஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா எப்படி சார்? சார் முதல்ல நான் மம்முட்டி சாருக்குன்னு பண்ணேன் சார். ஒரு கதை பண்ணேன். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலைமணி சார் தான் அது கதை யோசனம். எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு திருட முதலமைச்சர் ஆகிறான். லைனே செம லைன். ஆமாம், ஒரு திருட முதலமைச்சர் ஆகிறான். அவன் இந்த நாட்டை கொள்ளாடின்னு நினைக்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் ரியலைஸ் பண்ணுறான், இந்த நாட்டை திருத்துன்னு நினைக்கிறான். கூட பண்ண முடியல அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் சொல்லி அது ரஜினி சார் தான் முதல்ல சொன்னேன். ரஜினி சார் தான் முதல்ல சொன்னேன். அவர் சொன்ன உடனே படம் பண்ணலாம்னு சொன்னார். ஆனால் இது ரொம்ப அரசியலாக இருக்கு. ஏன்னா அவர் அப்போ இருந்த டைம். அப்போ நான் படம் ஆரம்பிக்கும் போது 93 படம் ஆரம்பிக்கும் போது 93. அதனால் அப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கார். எந்த இதுவுமே இல்லை. நார்மல் கமர்ஷியல் அவங்களுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் எந்த தகராறு இல்லாத மாதிரி இருக்கார். இப்போ நான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு சொன்னேன். அந்த சில கரெக்ஷன்ஸ் சொல்கிறாங்க அவங்க. அது என்னால் அது பண்ண அந்த படம் சரியாகாது. சரி, அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் திருட்டுற பணத்தெல்லாம் ஒரு ஏழைகளுக்கு கொடுக்குறான், ஒரு அனாதை விடுதலுக்கு கொடுக்குறான். இது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் சொல்கிறாங்க. சாரோட பேட்டர்னில் ஒன்று சொல்கிறார். அவரோட பேட்டர்ன் அவர் சொல்லல. ரஜினி சார் கரெக்டாக சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, இது இதுவாக இருக்குது, ரொம்ப அரசியலாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதனால் அவர் சொன்னார். மற்ற ஹீரோ சொல்லும்போது இந்த சின்ன சின்ன கரெக்ஷன் ஆகும். இது மாதிரி ரொம்ப திருடுங்கிறது இதுவாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அப்போ ரொம்ப ஹீரோன்னா ரொம்ப பாசிட்டிவான இருக்காது தான். அப்போ நான் சொன்னேன், இந்த கதையை இப்படி மாற்றினா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அப்போ மம்முட்டி சாருக்கு சொல்லலாம்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு மம்முட்டி சாருக்கு நான் போய் முதல்ல கதை சொல்ல. அவங்க அவங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே. அவரும் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ பிஃபோர் ஷூட்டிங் நான் அவரை பார்க்கல. என்ன சொல்லுங்க? ஆமாம், பிஃபோர் ஷூட்டிங் நான் மம்முட்டி சாரை பார்க்கவே இல்லை. ஷூட்டிங்கில் முதல் நாள் போய் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் தான் நான் அவர் பார்க்குறேன். பூஜை கூட இல்லை, டைரெக்டாக ஷூட்டிங் பூஜை தான். சரி, ஏவிஎம்ல ஷூட்டிங். இதுவே புதுசாக. ஆமாம் சார், படம் ஆரம்பிச்சு ஸ்பாட்டில் தான் டேரக்டரே ஹீரோ. ஆமாம், அதான் பெரியவங்க பார்த்து பொண்ணு கல்யாணம் பண்ணுற நான் மேனேஜர் தான் கல்யாணம் பண்ண பார்த்தாங்கிற மாதிரி நான் அவரை பார்க்கல. அப்புறம் போயிட்டு அவர் முதலே பூஜையில் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம். சரி ஓகே. அவர் கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவார். முடிஞ்சோடனே ஷூட்டிங் நடந்தது. ஷூட்டிங் நடந்தால் எனக்கு அவருக்கும் ஃப்ரிக்ஷனாகவே வருது. ஓகே. 2 நாள் தான் ஷூட்டிங் நடந்தது. அவர் ராமவாசுங்கிறது தான் என்னோட ஜூனியர். அவர் சாரி என்னோட சீனியர். அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அவர் ப்ரொடியூசர் ஆகிட்டார். சரி, இப்போ அவருக்காக தான் நான் இந்த படத்தை பண்ணுறேன். 2 நாள் தான் ஷூட்டிங் நடந்தது. உடனே அவர் வாசு கூப்பிட்டாரு. வாசு, நான் இந்த கிராக் கூடலாம் படம் பண்ண மாட்டேன். இதே வார்த்தையை சொன்னார், இந்த கிராக் கூடலாம் நான் படம் பண்ண மாட்டேன். சரி அப்படின்னு. அப்போ அவனுக்கு என்னென்னா, வாசுக்கு என்னென்னா, இப்போ நான் தான் அன்றைக்கி சேலபிள். இது ஆமாம், மார்க்கெட்டில் இப்போ மம்முட்டி சாருக்கே அன்றைக்கி இங்கே மார்க்கெட் கிடையாது. நான் ஆஃப்டர் செம்பருத்தி இந்த படத்தை பண்ணுறேன்.
அப்போ ஒரு சேல்னால் இப்போ அவன் என்ன எப்படியோ காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், அவரோட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறான். வந்து செல்வா இது மாதிரி நான் சொன்னேன், வாசு வேறு யாரையாவது வச்சு பண்ணுவோம், ஈகோவோட உச்சமாக இருக்கார் இந்த ஆள், இவரோட நான் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி இந்த படம் வந்து ஏறக்குறைய ஒரு 6 மாதம் ட்ராப் ஆகிடுச்சு. ஹோல்டு படம் ட்ராப் ஆகிடுச்சு. அவங்களால டேக்கப் பண்ண முடியல, என்னாலையும். அப்புறம் வந்து அம்மா கிரேட் சிவா சார் தான் மறுபடியும் வராரு, வந்து வாசு கூப்பிட்டு வராரு, சொல்லுங்கள் எப்படியாவது வாசு பண்ணேன் சார். நான் ஓகே சார், எப்படி இது பண்ணுறது நான் பேசுகிறேன். அவன் வந்து வாசு அதுக்குள்ளே வந்து அவர்கிட்ட போய் உட்காந்து அழுது அவன் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாயிட்டான். யாருக்கு? மம்முட்டி சார் ரொம்ப வாசு மேலே ஒரு சின்ன நம்ம டைரக்டர் வாசு, அந்த வாசு பி வாசு சார், ராமவாசுன்னு சத்யவாக்குன்னு ஒரு படம் பண்ணாங்க. அவன் வந்து அப்புறம் இப்போ ஃபைனான்ஸ் டிவியில் போயிட்டான், ஃபைனான்சியர் ஆகிட்டான். அதுதான் அவன் பண்ண ஒரு படம் மக்களாட்சி. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி வந்து ஷூட்டிங் போனோம். ஷூட்டிங் போயிட்டு இப்போது ஒரு நடுவில் இருக்கிற நிகழ்ச்சி அப்புறம் சொல்கிறேன். இப்போது மக்களாட்சி அரசியல் முடிஞ்சு 3வது படம் 2 படம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச உடனே இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்லைடிங் வந்துடுச்சு. இப்போ மார்க்கெட்டில் என்னால் வந்து புல் பண்ண முடியல, ஃபண்டு பண்ண முடியல, படம் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சின்ன இது வந்துடுச்சு. அப்போ போய் நான் வந்து மம்முட்டி சார்கிட்ட போய் பார்க்குறேன். பார்த்துட்டு என்ன சொல்லுவேன் சார், ஒரு கதை. சரி ஒரு கதை சொன்னோம். ஓகே அட்வான்ஸ் சார், உடனே வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டான். கொடுத்த உடனே இப்போது பேங்க்கில் போட்டுருவா அப்படின்னு கேட்டார். நான் ஒன்று பதில் சொல்ல அடிச்சிட்டு ஒன்று என்ன பண்ணார், கேரளாவுக்கு ஃபோன் பண்ணி அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் இது மாதிரி இந்த படம் நான் பண்ணுறேன், நீங்கள் இந்த இது வந்து மலையாள ரைட்ஸ் வாங்கிங்க. சரி வாங்கிட்டு நீங்கள் இவர் ஒரு 10 லட்சம் முதல்ல கொடுத்துருங்கட்டார். அப்புறம் இன்னொரு ஃபைனான்சியர், நான் எஃப்எம்எஸ் இந்த படத்தை பண்ணிக்கலாம், நெகட்டிவ் போட்டு இவங்களுக்கு வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். என்ன சொல்கிறீங்க சார்? 2வது நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்படி சொன்னவங்களோட எங்களோட ட்ராவல் இருக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அவ்வளோ நண்பர்கள் ஆகிட்டோம். ஓகே, இந்த படம் ஆரம்பிச்சு இப்போ நீ எங்கே போனாலும் எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் நேராக வந்துடுவார். வந்து ராமதாஸ்னு இறந்துட்டார், ராமதாஸ் 1000 பக்கம். அவர் ரொம்ப பெட்டு, ராமவாசு பயங்கர பெட்டு, நானும் ரொம்ப பெட்டு. இப்போ இவங்க அப்படியே ஒரு எங்கே ஷூட்டிங்காக இருந்தாலும் என்னப்பா என்னெல்லாம் ஒரு இதுவாக நீங்கள் எடுக்க மாட்டீங்க அப்படியே அமைச்சிட்டே நீ. அந்த படம் டேக்கப் ஆகல, 3வது படம் பண்ண முடியல, வேறு ரிசல்ட்ஸில். அப்புறம் வந்து நான் சரக்கு விஜய் சாதிச்சு இதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ராஜஸ்தான் அடிமிச்சங்க அப்போ அதனால ஓன் ப்ரொடக்ஷன் வேண்டான்னு முடிவு பண்ணி அவர் 2 ப்ரொடக்ஷன் சரியே பண்ணிட்டான். அது பண்ணல. அப்போது அது மாதிரி எங்களோட உறவு வந்து அவர் எப்படின்னா, அப்புறம் தான் நான் அவரை வந்து ரீட் பண்ணேன். அவர் எப்படின்னா, அவர் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அவருக்கு. நீங்கள் ஒரு ஷார்ட்டு ஒரு தடவை வந்து படைப்பாளி இதில் வந்து தகராறு நடக்குது. அப்போ வந்து ஃபெஃப்சில் இல்லாமல் வேறு ஆளை வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 500 பேர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் தேவை. அப்போ வெளியெல்லாம் வச்சுட்டோம். அது வந்து ஒரு நாள் ஷூட்டிங்னா இது பல்வேறு காரணங்களால் ஸ்ட்ரைக்கு அது இதனால ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. ஒரு நாள் படம் தான் படம் முடிய போகுது. அப்போது பல்வேறு பேர் பண்ணவங்கள ஒரே நாள் ஒரு ஷூட்டிங் எல்லாம் கரெக்ட் பண்ணி ஒரு நாள் ஷூட்டிங் போயிட்டோம். பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு ஷார்ட் எடுக்கிறோம். அவர் எப்பவுமே ஒரு டேக் ஓகே பண்ணுவார். அதில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு ஷார்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் ட்ராலி அது வந்து வரும்போது டக்குன்னு ஆஃப் ஆயிடுறாரு. 8 டேக் ஆகிடுச்சு. உடனே வந்து அவர் மெதுவாக கூப்பிட்டார். அவர் மணியும் தான் என்ன கூப்பிடுவார். இல்லைன்னா சார்னு சொல்லுவார், மணி சார் அப்படின்னு. எல்லோரும் ஒரு இது இருக்கும், ஒரு நார்மலாக இருக்கும்போது எப்படி சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் வெயிட்டாமன்னா எப்படி கூப்பிடுவாங்க விஜயகாந்த் டேரக்டர் சொல்கிற மாதிரி, சார் டைரக்ட் சார் அப்படின்னு அவர் கூப்பிட்டு மெதுவாக சொன்னேன், நாளைக்கு வச்சுக்கலாம் உங்கள் ஷூட்டிங்க அப்படின்னு. என்ன சார், ஏன்னா எனக்கு வந்து நான் தான் படத்துக்கு ப்ரொடியூசரு, மறுபடியும் இந்த செட்டப் பண்ணணுன்னா பல லட்சம் செலவாகும், எனக்கு பல்வேறு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஷூட்டிங் முடிஞ்சு அன்னையோட பேக்கப் ஆகிடுது படமே. ஓகே என்ன சார் ப்ராப்ளம் சொன்னேன். இல்லை எனக்கு என்னன்னு தெரியல, என்னால் இது பண்ண முடியலன்னு. சரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க சார், இந்த ஷார்ட் ஓகேனா பண்ணலாம், ஒரு டேக் ட்ரை பண்ணலாம் சார், இல்லைனா நம்ம ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் அவர் பொசிஷன் இப்படி நின்றுட்டேன். அந்த டைலாக் சொல்லி கேமரா இப்படி கேமரா அப்படி போயினே வந்துனே இருக்குது.
இப்படி போயிட்டு வந்திருக்கும்போது அந்த 500 பேரில் ஒருத்த மட்டும் இல்லை அப்படியே அவரை பார்க்குறான். அவன் யாரோ ஒன்று ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது, சரி, வெளியே இந்த க்ரௌடாக வந்தவன். அவன் வந்து அப்படியே அந்த இது வரும்போது அவர் அப்படி பார்க்குறான். நான் வரும்போது அவரை பார்த்துட்டேன். அப்படியே வந்து அந்த கூரா குத்துது அந்த பார்வை. அப்போ அங்கே அவர் கான்ஷியஸ் ஆகிடுறாரு. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. உடனே அவரை வந்து அந்த ஆளை பின்னாடி தள்ளி அந்த இது முடிச்சிட்டேன். முடிச்சு சார் இப்போ ஒரு டேக் எடுக்கலாம் சார், எடுத்தால் கன்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா பிரேக் பண்ணலாம் சார். சரி ஓகேப்பா அப்படின்ட்டார். அந்த டேக் ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஓகே அந்த கான்ஷியஸ் நீங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடாது. அப்புறம் இப்போது ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் வந்து சேர் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ சேர் நீ எடுக்காத வை அங்கே, அவரே வந்து சேர் தான் நீங்கள் போட்டுப்பார். அவர் என்ன சொல்லுவார், நான் பண்ணுறது வந்து ரெகுலராக மலையாளத்தில் படம், நீ எடுத்தால் இங்கே சேரை போடுவேன். அப்புறம் எங்கள் ஊரில் போடும்போது இவன் போய் மாறிட்டாயா, இவன் திமிர் பிடிச்சி அலையிறான்னு சொல்லுவான். அதனால என் சேரை நான் எடுக்கிறேன். சூப்பர். அவர் காஸ்டியூமருக்கு அவரே கொடுத்துருவார் சம்பளம், அவர் மேக்கப் பண்ண அவரே கொடுத்துருவார், அவர் சாப்பாடு அவரே வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார். அதிகபட்சமாக அவருக்கு நாங்கள் பிளாக் டீ ஒன்று கொடுப்போம், அவ்வளோதான். அதை தவிர வேறு எந்த செலவும் எனக்கு கிடையாது. அவரே காரில் வந்திருப்பார். நோ டீசல், நோ பெட்ரோல், நோ கார், நோ காஸ்டியூம். எஸ், எதுவுமே சம்பளம் பேசினாலும் அதுதான். அது கூட வந்து நான் என் சம்பளத்தெலாம் நான் வந்து கடைசியாக தான் கொடுத்தேன். ஒருபோதும் வந்து அவர் எங்களை சம்பளம் கேட்டதே இல்லை. படம் முடிச்சு தான் கொடுத்தோம், படம் முடியும் போது தான் கொடுத்தோம். 2 படத்துக்கும். அடுத்த படத்துக்கு நான் படம் கொடுக்க வேண்டியது அவரே படம் கொடுத்தாரு. அதனால அவரு மெக்னானமஸ். ஆனால் அவர் எல்லாருக்கும் செட் ஆக மாட்டார். அது ரோல்ஸ் ராய்ஸ் வண்டி, அது அந்த இதுக்கு தான் போகும். அவருக்கு அவரோட அந்த அவர் கெமிஸ்ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆகணும். அப்படி அவங்களோட தான் அவர் பயணிப்பார். விஜயகாந்த் சார் வந்து ஒரு கரடு புரட்டான ஆளு, நீ யார் கூட வேணாலும் நேர் ஆப்போசிட். இவர் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் ஆவார். யாருக்காக அவருக்கு ஒரே இது தமிழில் பேசணும். யாருன்னாலும் வாணி என்கிட்ட தமிழில் பேசு, இல்லைன்னா வராது என்கிட்ட அப்படி. அது ஒன்று தான் அவருக்கு. இவர் இப்போ இது மம்முட்டி சார் வந்து ஆனால் ஃபைன் ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு தடவை சொல்லிடணும். ஆனால் அவர் சீன் பேப்பர் முதல்ல சொல்லிடணும், சீன் பேப்பர் படிச்சிடணும் சார். அது வந்துட்டு முதல்ல வந்து அந்த சீனை ஃபுல்லாக அவர் நடிச்சு காமிச்சிடுவார். ஓகே, நம்ம வந்து நடிப்பு சொல்கிறது அதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம ஷார்ட் டிவைட் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்பார். இப்போ ஒரு சீன் சொல்லட்டுமா, அவர் இங்கே நடப்பார், அங்கே நடப்பார், அப்படி போய் பேசுவார், இவரோட பேசு பண்ணி நம்மகிட்ட ஒரு ட்ரையல் காமிப்பார். இது ஓகேவா, இல்லை நீங்கள் மாற்றணும் நினைக்கிறீங்களா? அது அது பிரமாதமாக இருக்கும். அந்த ரியாலிட்டிக்கு வந்துடும். இங்கேயே உட்காந்தே பேசுறது இருக்கு இல்லையா, உங்களுக்கு அது மாதிரி இருக்காது. இந்த சீனில் இந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுவார். இல்லை, அவரோட சிக்னேச்சரே நான் அவர் படங்கள் பார்த்தோம். அந்த ஒவ்வொரு சீனுக்கும் இந்த சிபிஐ படமாக இருக்கும், சிபிஐயோட ஃப்ரான்ச்சைஸாக இருக்கும், உடனே வாக்கிங்கில் ஒன்று பண்ணுவார். அது ஒரு பாடி லாங்குவேஜில் நீங்கள் அந்த கேரக்டரை உள்வாங்குவார் சார். ஃபஸ்ட்டு அதை மெயின்டைன் பண்ணுவார் கடைசி வரைக்கும். அது எப்படி பேசணும், என்ன மாதிரி ஸ்பீடில் பேசணும், அதெல்லாம் முதல்ல நமக்கு சொல்லிடுவார். இந்த ரிதம் ஓகேவா, இந்த மாதிரி ஸ்பீடில் இந்த மாதிரி வாக் பண்ணலாமா, இவ்வளோ ஸ்பீடாக வாக் பண்ணலாமா, கை எப்படி ஆட்டலாமா, இது கேரக்டர் அடிபடுமா, இதெல்லாம் முதல்ல சொல்லிடுவார். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் எல்லாத்தையும் முதல்ல சொல்லிடுவார் அவர் ஃபஸ்ட்டு. நீங்கள் எது ஓகே, உங்களுக்கு இது ஓகேவா இல்லையா, இல்லை மாற்றணுமா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து அது ஏன் இது நான் கேட்டேன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் இப்போ ஒரு 2 days பேக்கு அவர் மறுபடியும் கமிங் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கும்போது உடம்பு சரியில்லாமல் வந்து அப்படின்னு மொத்த மலையாள இண்டஸ்ட்ரியும் ஒன்றா சேர்ந்து ஒரு போஸ்ட்டை போட்டு வெல்கம் அம்முக்கான்னு சேர்த்து எனக்கு இது கேட்கும்போது அவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்டா அப்படின்னு. ஆமாம் கொஞ்சம் நல்ல ஒரு அதாவது வந்து அந்த யூனிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவருக்கு. ஆனால் வந்து அவர் அந்த மாஸ் ஹீரோவை பண்ணுறது அதெல்லாம் அவர் பிடிக்காது. அந்த டான்ஸு இதெல்லாம் சொன்னேன். இப்போ மம்முட்டி எதெல்லாம் நீங்கள் வந்து சீச்சி இந்த படம் பிடிக்கும் தான் இந்த மஞ்சள் கலர் சட்டை போட்டுன்னு ஒரு அதில் ப்ளூ கலர் ஃப்ளவர் போட்டுட்டு ஒரு அப்போ அவர் கிண்டல் பண்ணுவார். இப்போ ரஜினி சாரை இதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவார். இவங்க தமிழ் படம்னா கொஞ்சம் இதுவாக சொல்லுவார் கிண்டல். அந்த கமர்ஷியல் அவருக்கு இதுவாகாது. அதுல கொஞ்சம் அவர் கத்து. நம்ம எங்க படங்கள்லாம் வந்து டு த கோர் ஒரிஜினல் இருக்குன்னு. ஆமா, அந்த டைம்ல வந்து ஆனா இப்போ எப்படி இருக்காரு அவரு, இங்க ரஜினி சார் பண்றதை இப்போ அவர் பண்றாரு. அதனால வந்து நான் இப்போ வந்து அதை கிண்டல் பண்ணேன். அப்படி அந்த இது கூட அந்த சுதந்திரமும் உண்டு அவரோட. போனா அவ்வளவு ஜாலியா இருக்கும். சூப்பர். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.